ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து டே 9 வீடியோ போட போகிறேன். ஸோ டே 9 ஆஃப் இன்டர் ப்ரிப்ரேஷன் வெறும் மொட்டையாக டே 9 சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து நான் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே தொடாமல் வெறும் வந்து இந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் நீ படிச்சிருக்கேன். இதில் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னு ஒரு சாப்டர் இருக்குல்ல, சாப்டர் 4 காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வாய் கொஞ்சம் குளருது. அதுதான் வந்து நான் இன்றைக்கி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன். ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு இது ஒரு ஒரு 5 நாளாக முக்கின்னு இருக்கேன். இதை நான் வந்து ஃபார்முலா கற்றுட்டுருக்கேன். ஏன்னா வந்து ஒன்று படிப்பேன், திடீர்னு வந்து ஒன்று ஸ்ட்ரக் ஆகும். அடுத்த நாள்லேருந்து அது ஒழுங்காக படித்து இப்போது ஏதோ ஒன்று படித்து வச்சு ஒரு இல்லுஸ்ட்ரேஷன்லாம் பார்த்து ஒரு 70% ஆஃப் சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுன்னு சொல்லலாம். ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் இருக்குள்ள, இல்லுஸ்ட்ரேஷன் 17 கொஞ்சம் ஃபார்முலாஸ் இதெல்லாம் வந்து பார்த்துருக்கேன். இன்னும் கூட ப்ராக்டிக்கல் சம்ஸ்லாம் பார்க்கணும். ஸோ நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். ஏன் நான் படித்த அறிவில் மொத்தம் யாராவது புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறதுக்கு நான் என்ன ஃபாலோ பண்ணேன், எதை வச்சு படித்தேன் அப்படின்றதும் செல்ஃப் ஸ்டடி தான் பண்ணேன். அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடி மீன்ஸ் நானாக ஓனாக எல்லாமே கற்றுக்கல. யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, சாட் ஜிபிடி இருக்குது, நிறைய ஏஐ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வச்சு கலந்து அடித்து என் மூளை யூஸ் பண்ணி இதில் வந்து நான் 75% ஆஃப் சிலபஸ் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் கம்ப்ளீட் பண்ணிக்க சொல்லலாம். இன்னும் சம்ஸ்லாம் சால்வ் பண்ணல, வெறும் இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ்லாம் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ வந்து உடனே வந்து இதில் ஃபுல்லாக மாஸ்ட்ரி பண்ணிட்டு அப்படிலாம் கிடையாது. எனக்கு இருந்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலில் வந்து நான் யூடியூப் வச்சு தான் படித்தேன். யூடியூப்பில் வந்து 2 சார் வந்து ஃபஸ்ட்டு வந்து கணேஷ் பரத்வாஜ் சார். கணேஷ் பரத்வாஜ் சார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியல வந்து அவர் வீடியோ பாருங்கள், நல்லாவே புரியும். அதில் வந்து 2 hours 46 minutes வந்து ஒரு வீடியோ இருக்கும், பெருசாக அவரோட நடத்தியிருப்பார், ரிவிஷன் லெக்சர் மாதிரி. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை வச்சு படிங்க, கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது. அதே மாதிரி சம் சால்வ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கௌஷிக் முகேஷ் சார் மேரத்தான் வீடியோஸ் தான் பார்க்கணும். கௌஷிக் முகேஷ் சார் வந்து ஒரு 2 மேரத்தான் போட்டுருவார், அது லிங்க் கொடுத்துருவார். ஃபஸ்ட்டு மேரத்தான் அதில் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபார்முலாஸ்லாம் நடத்திட்டு அதுக்கப்புறம் வந்து சில எப்படி ஒய்டிஎம் மெத்தட் எப்படி போகிற அதெல்லாம் சால்வ் பண்ணி சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ரீசெண்டாக அவன் அப்லோட் பண்ணார் 3 வாரத்துக்கு முன்னாடி, எஃப்எம் மேரத்தான் அப்படின்னு. அதில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 17 கொஞ்சம் நல்ல சம்ஸ்லாம் வந்து வைடு ரேஞ்ச் ஆஃப் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருப்பார். இப்போது படித்த வரைக்கும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை, அதுக்குன்னு ரொம்ப ஈஸியெலாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஃபார்முலா நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து ஒய்டிஎம் மெத்தட்னு ஒன்று இருக்கும், ஈல்டு டு மெச்சூரிட்டி அப்ரோச் மெத்தட் ஒன்று இருக்கும், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணுறதோ இல்லை வந்து நீங்கள் அதை லாஜிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க என்ன இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து அப்படியே கணிதமேதை ராமானுஜம் மாதிரி நீங்கள் டிரைவெலாம் யாரும் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன இருக்குது, லாஜிக்காக என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒன்றும் வந்து எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் வந்து லாஜிக்காக தெரிஞ்சுக்கணும் வந்து அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு. அது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகும், நம்மளும் என் மாதிரி அதெல்லாம் ஒர்க் ஆகாது. ஃபஸ்ட்டு லாஜிக்காக தெரிஞ்சுன்னு அது மாதிரி மனப்பாடம் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு மைண்டில் நிற்கும். ஸோ ஒரு அந்த கௌஷிக் முகேஷ் சார் மேரத்தான் வீடியோ சொல்ல ரீசெண்டாக அப்லோட் பண்ணல. அவர் ஃபஸ்ட்டு வந்து முக்கியமான எல்லா ஃபார்முலாஸும் வந்து அவர் ஃபஸ்ட்டு வந்து எழுத சொல்லியிருப்பார், நோட்ஸ் மாதிரி சொல்லியிருப்பார். அதை நீங்கள் காப்பி பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது மட்டும் நான் வந்து இதான் ஃபேஸ் பண்ணேன். நிறைய கேல்குலேஷன் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கேல்குலேட்டர் உங்களுக்கு இப்படி யூஸ் பண்ணணுன்னு நிறைய உங்கள் மூளையெல்லாம் யூஸ் பண்ணுவது. வெறும் நீங்கள் நம்ம டைம் வேல்யூ மணி படித்த மாதிரி அதில் இருக்க சில கான்செப்ட்ஸ்லாம் இங்கே வந்து யூஸ் ஆகும். ப்ரெசன்ட் வேல்யூ ஆனுவிட்டி ஃபேக்டர் அதெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் வந்து கேல்குலேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் நல்லா கற்றுக்கணும். தயவுசெய்து இந்த மாதிரி கேல்குலேட்டர் தயவுசெய்து வாங்காதீங்க. தண்டக்கர்மான கேல்குலேட்டர் இது, கேஷியோ. எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்துட்டாரு, மாற்றணும்னு நினச்சி பட் மாற்ற முடியல. இது வந்து மெமரி இதெல்லாம் இருக்கும் சரியானது இது. ஸோ இந்த மாதிரி எனக்கு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கேல்குலேட்டர் வாங்கி வச்சுருங்க. இது என்னன்னு தெரில, கேஷியோ சிடி 512 ஏதோ இருக்குது, இதை வாங்கிட்டு தயவுசெய்து இதை மட்டும் வாங்கிடாதீங்க சொல்கிறேன். கேஷியோ 12 பேர் பார்த்தீங்கன்னு நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள், இதை மட்டும் வாங்கிடாதீங்க. இதில் நிறைய வந்து கேல்குலேட்டரு மெமரி எரர்ஸ்லாம் இருக்குது. இந்த சாப்டரில் நிறைய கேல்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பர்சன்டேஜஸ்லாம் எல்லாமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அது மாதிரி வந்து நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி போடுறதுக்கு நிறைய எப்படி சொல்கிறது, நான் நிறைய சொல்கிறேன்ல, இப்போ நான் பேசுறது இருக்கா ஒரே கேவஸாக குழப்பமாக இருக்கா, அதே மாதிரி தான் சாப்டர் இருக்கும். இதில் கேல்குலேஷன் அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த குழப்பத்தெல்லாம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நீங்கள் அதில் ஒழுங்காக வந்து நீங்கள் கேல்குலேஷன் பண்ணணும். பிகாஸ் சின்ன மைன்யூட் எரர் பண்ணால் கூட வந்து இதில் ஆன்சர்ஸ் வந்து தப்பாக போய் முடியாது நிறைய வாய்ப்பு இருக்குது. எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, யாருன்னா தெரிஞ்சவங்க வந்து கொஞ்சம் கமெண்ட் செக்ஷன் சொன்னால் உங்களுக்கு வந்து புண்ணியமாக போகும். என்ன டவுட் அப்படின்னா, ஒய்டிஎம் மெத்தடில் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ரேட் எடுக்கிறோம்ல, லைக் இப்போ ஒய்டிஎம்மில் 2 டிஸ்கவுண்ட் ரேட் வரும். ஒன்று வந்து எல்ஐஹெச் லோவஸ்ட்டு ஹையஸ்ட், அதில் வந்து 10% 13% எடுக்கிறாங்க. 10 எல்லாமே எடுப்பாங்க, நிறைய 2 எடுப்பாங்களே. அது எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்கன்னே தெரில. நான் என்ன அனலைஸ் பண்ணேன்னா, ஒரு ஆன்சர் வருது கடைசியில், இப்போ 12.98 அப்படின்னு வருதுன்னு வச்சுங்களேன். அவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ஃபேக்டர் வந்து ரேட் வந்து
11 அப்புறம் 13 எடுக்கிறாங்க. அது எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்க? ஸோ இப்போது நடுவில் ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்பர் அதுக்கு பின்னாடி நம்பர். ஓகே, இப்போது அதுக்கு எந்த நம்பர் நடுவில் இருக்குது நம்ம எப்படி கண்டுபிடிக்குது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சவங்க தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே குழப்பமாக இருக்குது. இந்த சாட் ஜிபிடி கேட்டால் வந்து கேட்கணும், அது ஒழுங்காக கேட்கல. நான் நீங்கள் எதனா தெரிஞ்சால் சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் கண்டுபிடிச்சலாம். இருந்தாலும் வந்து தெரிஞ்சவங்களுக்கு கேட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து சொல்லுங்கள், உங்களுக்கு வந்து புண்ணியமாக போகும். இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து நான் எப்போயோ ஆரம்பித்தேன், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தேன். பட் நான் வந்து இன்றைக்கி உட்காந்த மாதிரி இன்டென்ஸாக உட்காரல. ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். வீடியோ பார்ப்பேன், அரை மணி நேரத்தில் விட்டுருவேன். ஸோ இன்றைக்கி தான் உட்காந்து இலுஸ்ட்ரேஷன் சம்ஸ்லாம் போட்டு இலுஸ்ட்ரேஷன் 17 இருக்கும்ல, அந்த புக் வேல்யூ, மார்க்கெட் வேல்யூ, WACC அதெல்லாம் வந்து இன்றைக்கி தான் வந்து ஃபுல்லாக உட்காந்து பார்த்தேன். ஸோ 70% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் வந்து சம்ஸ்லாம் சால்வ் பண்ணோம். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. எனக்கு தெரிஞ்ச வந்து விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணிப்பேன். அதே மாதிரி நான் கேட்ட டவுட் வந்து தயவு செஞ்சு இருந்தால் சொல்லுங்கள். ஸோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக யாரும் தயவுசெய்து சொல்லுங்கள். இதுதான் வந்து வீடியோ போட நான் வீடியோ போட அப்புறம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் வந்து அந்த நான் கேட்ட கேள்விக்கும் எனக்கு ஆன்சர் கிடைக்கும், அந்த டவுட்டுக்கு ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம்.